இன்று 12/9/2025 இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகள் தொடர்பான ஒரு மேற்பார்வையை. இன்று பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டை பாதித்த பேரிடர் சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளன கழுவேவா தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் 16ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் காப்போத உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதம் நடாத்தப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் குறித்து இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை பரீட்சை மையங்களுக்கு அழைத்து செல்ல அவர்களின் தகவல்கள் தேவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பிரதேச செயலக பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இன்று முதல் 19ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்திருக்கிறது. நேற்றைய தினத்திலும் இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி இத்தாலியில் நபர் ஒருவர் கிட்டத்தட்ட 6500 யூரோக்கள் மோசடி செய்துள்ளதாக இத்தாலிய நன்கொடையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இடம்பெயர்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பொருட்களை பெற்றதாக காட்சிப்படுத்தப்பட்ட விலைப்பட்டியல்களை ஆராயும் போது அதில் குறிப்பிட்டுள்ள பெயர்களை கொண்ட உணவகங்கள் மற்றும் கடைகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தங்கள் கணக்குகளுக்கு பணம் மாற்றுமாறு கேட்டு சில சமூக ஊடக ஆர்வலர்கள் விளம்பரங்களை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்றைய தினத்தில் அதற்கமைய இத்தாலியில் வசிக்கும் சமூக ஊடக ஆர்வலர் போலி ஆவணங்கள் மற்றும் போலி விலைப்பட்டியல்களை சமர்ப்பித்து 6500 யூரோக்களுக்கும் அதிகமான பணத்தை மோசடியாக மாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இவ்வாறான நிலையில் போலியானவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் இலங்கை அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ள வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல இலங்கைக்கு பல்வேறுபட்ட நாட்டினரும் தங்களுடைய நிவாரண பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிற நிலையில் தற்போது கனடாவிலிருந்து மலைநாட்டு உறவுகளுக்கு வழங்க என தரம் பிரித்து பொது செய்யும் வேலைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 பெட்டிகளுடன் கனடாவிலிருந்து இலங்கைக்கு வரும் கப்பலில் வர இருக்கும் கண்டெய்னர்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம் தாய்நாடு என்ற செயற்திட்டம் கனடாவில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதற்காக பல்வேறுபட்டவர்களும் அவர்களுக்கு தங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல பொது போக்குவரத்து சேவைகள் எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 100% மீளமைப்பு சவாலாக இருந்தாலும் கூட ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து வழித்தடங்களிலும் போக்குவரத்து சேவைகள் மீண்டும் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து சேவைகள் இந்த மாத இறுதிக்குள் சிலாபம் வரை மீண்டும் தொடங்க முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாபம் சாலைக்கு விஜயம் செய்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போது கேமராக்களில் பதிவான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. ஜப்பான் கடற்கரையில் நேற்று 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் போது 23 பேர் காயமடைந்திருப்பதுடன் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக 10 அடி உயரம் வரை அலைகள் எழும்பும் என்று சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் சில மணி நேரங்களுக்கு பிறகு குறித்த எச்சரிக்கை பாதுகாப்பு ஆலோசனைகளாக குறைக்கப்பட்டுள்ளன.